சுயதொழில் பகுதியில் இன்னைக்கு நம்ம போன்சாய் வளர்ப்பை பற்றி பார்க்கலாங்க. போன்சாய் வளர்ப்பு இடமில்லா நகர மக்களிடையே ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு மர வளர்ப்பு முறைங்க. இன்னைக்கு 100 ரூபாயிலிருந்து சில லட்சங்கள் வரை வருமானம் தரக்கூடிய தொழிலாக போன்சாய் வளர்ப்பு மாறி இருக்கு. ஜப்பானிய மொழியில் போன்னா ஆழமற்ற தட்டுகள்னும் சாய்னா செடினும் பொருள் தருது. போன்சாய் வளர்ப்புக்கு செடி வெட்டக்கூடிய கத்திரி, அலுமினியம் மற்றும் தாமிர கம்பிகள், கம்பி வெட்டக்கூடிய குரடு, மண் அள்ளக்கூடிய கரண்டி, பல்வேறு வடிவம் மற்றும் அளவுகளில் ஆழமில்லாத பூத்தொட்டிகள் தேவைப்படும். விதைகளை கொண்டு செடிகளை உருவாக்க பல ஆண்டுகள் ஆகும். ஆனால் பாலடைந்த கட்டிடங்கள்லையும் பாறை வெடிப்புகளிலும் ஆற்றோரங்கள்லையும் கல்குழிகளுக்குள்ள வளரக்கூடிய செடிகள் பல ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் வளர்ச்சி குன்றி குள்ளமாகவும் முதிர்ந்தும் காணப்படும். இது போன்ற செடிகளை வேரோடு எடுத்துட்டு வந்து போன்சாய் செடிகளாக மாற்றலாம். நாத்து பண்ணையில் நீண்ட நாட்கள் விற்பனையாகாம இருக்கக்கூடிய செடிகள் வளர்ச்சி குன்றியும் முதிர்ந்தும் காணப்படும். இது போன்ற செடிகளை சேகரித்து போன்சாய் கலைக்கு பயன்படுத்தலாம். பொதுவாக நம்ம நாட்டு மரங்களை பராமரிப்புக்கும் காலநிலைக்கும் எளிதாகவும் ஏற்றதாகவும் இருக்கும். ஆலமரம், அரச மரம், புங்க மரம், பைக்கஸ் மரம், பென்சமினா மரம், வேம்பு மரம், இலுப்ப மரம், வாகை மரம், பைன் மரம், ஜூனிப்பர் ஆகிய மரங்களும், மாதுளை, பீச், மேப்பிள், கிராப், ஆப்பிள், ஆரஞ்சு, எலுமிச்சை போன்ற பல மரங்களும், காகிதப்பூ, அட்டீனம், குல்மோகார் போன்ற மலர் மரங்களும் சில கள்ளி வகைகளும் போன்சாய்க்கு ஏற்றதா இருக்கு. இதை வளர்க்கக்கூடிய முறைன்னு பார்க்கும்போது ஒரு மரக்கன்றை தொட்டியில் வளர்த்துட்டிங்கன்னா அது போன்சாய் வளர்ப்பு ஆகாது. போன்சாய் வளர்ப்புல முக்கியமானது அதுக்குன்னு உருவாக்கப்பட்ட முறை. இயற்கையிலே வளரக்கூடிய மரங்களில் எத்தனை வடிவம் மற்றும் அமைப்பு இருக்கோ அத்தனையும் இதிலும் இருக்கு. போன்சாய் வளர்ப்புக்கு நேர்போக்கு, முறையற்ற நேர்போக்கு, சாய்வான போக்கு, அருவிப்போக்கு ஆகிய முக்கிய பாணிகளோட பாதி அருவிப்போக்கு, பாறைகளை வச்சு உருவாக்குறது, காடுகள் போல உருவாக்குறது போன்ற முறைகளும் இருக்கு. முறையான நேர்போக்கில் மரத்தோட நடுத்தண்டு நேராகவும் அடி பெருத்தும் நுனி சிறுத்தும் இருக்கும். கிளைகள் எல்லாம் ஒரே அளவில் எல்லா பக்கங்கள்லையும் சமமாக இருக்கும். முறையற்ற நேர்போக்கில் ஒரு சில மரங்கள் இயற்கையாகவே காற்று மற்றும் வெளிச்சத்தை தேடியோ வலதுபுறமாவோ இடதுபுறமாவோ கொஞ்சம் சாஞ்சு அதுக்கு பின்னாடி நேராக வளரும். இதை தான் முறையற்ற நேர்போக்குங்க. இந்த தொழிலில் நிறைய நுணுக்கங்கள் இருக்குங்க. சரியான பயிற்சியோட பண்ணினா இதுவும் சுய தொழிலில் நல்ல லாபம் பார்க்கலாங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது ஸ்பார்க் ஜங்ஷன் மற்றும் ஸ்பார்க் மீடியா தமிழ் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மேலும் எங்களை சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, நீங்க அதை கிளிக் பண்ணி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.